மனோஜை ஹோட்டலுக்கு வர வச்சு இங்க அக்ரிமெண்ட்ல ரோகிணி கையெழுத்து கேட்க ஆனாலும் மனோஜ் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சு மறைஞ்சு இருந்துகிட்டு அங்க விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா, இந்த ரோகிணி கூப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்தம்மா. கடைசியில பார்த்தா அவ என்கிட்ட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து கேட்கறாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் சொல்ல, டேய் என்னடா சொல்ற? அவ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன அக்ரிமெண்ட்ல அவ உன்கிட்ட கையெழுத்து கேட்டா? எதுக்காக நீ ஹோட்டலுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்க, ஐயோ அம்மா, என்கிட்ட உனக்கு நான் விவாகரத்து கொடுத்துட்றேன், நான் சொல்ற மாதிரி ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டோட வர சொன்னாமா. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு சொன்னதுக்கு நீ முதல்ல எனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன், ரோகிணி கூட சேர்ந்து வாழ விருப்பம் சொல்லி இந்த அக்ரிமெண்ட்ல நீ கையெழுத்து போடு, அப்படி இல்லைனா இதோ இங்க இருக்க தூக்குலயே நான் தொங்கிடுவேன், அதுக்கப்புறம் நீ இந்த ஹோட்டலை விட்டு போனாலும் உன்னை போலீஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு போயிடும்னு என்னை மிரட்டுறாமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா, ஏதாவது ஒரு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனோஜ் ரொம்ப பதட்டத்தோட அங்க விஜயா கிட்ட சொல்ல, முட்டாள் 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 மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, சரி இப்போ நீ எந்த ஹோட்டல்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த விஜயா கேட்க, அம்மா, இது இந்த ஈசிஆர்ல இருக்குல்ல ரெசார்ட், அங்க ஒரு ஹோட்டல்ல தாம்மா இருக்கேன், நான் வேணா உனக்கு லொக்கேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, டேய் என்ன நடந்தாலும் சரி, அவ உன்னை பக்காவா திட்டம் போட்டு தான் வர வச்சிருக்கா, நீ தயவு செஞ்சு அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே போயிடாத, புரிஞ்சுதா? நான் எப்படியாவது அங்கே வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் கிட்ட பேசிட்டு விஜயா ஃபோனை வச்சுட்டு வேக வேகமாக வெளியே உக்காந்துக்கிட்டு இருந்த அண்ணாமலை கிட்ட இங்கே விஜயா வராங்க. என்னங்க என்னங்க, போச்சு எல்லாம் நாசமாக போச்சு, நம்ம வீட்டில் இருக்கானே மனோஜ், அவன் அந்த ரோகிணி கூப்பிட்டுதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, கடைசியில் பார்த்தா அவன் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கலாம், பாவம் என் புள்ள அங்கே போய் பாத்ரூமில் மறைஞ்சு இருந்துக்கிட்டு எனக்கு இப்போ ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அண்ணாமலை கிட்ட சொல்ல, என்ன விஜயா சொல்கிற? இவன் எதுக்காக அங்கே போகணும்? அதான் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்குல்ல, இன்னும் ஒரு வாரத்தில் ஹியரிங் வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்குள்ளே இவனுக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, அப்பா அவனோட புத்தியை காட்டுறான்ப்பா, பொம்பளை அந்த ரோகிணி கூப்பிட்டதும் அப்படியே பின்னாடி நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டே போயிருப்பான், இப்போ போய் வசமாக மாட்டிக்கிட்டானா, எக்கேடு கெட்டுனா போகட்டும், எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து அந்த பார்லர் அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா கடைசியில் இது நடக்கவே நடக்காது போல இருக்கு, போச்சு போய் மாட்டிக்கிட்டான், எப்படின்னா போட்டோம்ப்பா நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உடனே விஜயா இருந்துக்கிட்டு, என்னங்க இவன் என்னங்க முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், இங்கே பாருங்க என் பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றணுங்க, அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டானா அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு தான் ஆபத்து, இவனை ஏதாவது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே அண்ணாமலையோ, டே முத்து அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா, முதல்ல அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்க மனோஜை எப்படியாவது அந்த ரோகிணி கிட்ட இருந்து காப்பாற்றணும், ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு, இந்த நேரம் அந்த மனோஜ் மட்டும் முட்டாள் மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த மனோஜ் கிட்ட இருந்து அந்த ரோகிணியை பிரிக்க முடியாது, ஏதாவது யோசிப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே அங்கே மீனா இருந்துக்கிட்டு, என்னங்க அந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு அத்தை கிட்ட கேளுங்க, எப்படியாவது அந்த ஏரியாவோட லொக்கேஷனை கேளுங்க, நாம் அங்கே போலீஸோடு போய் அதுக்கப்புறம் ரோகிணியை நாம் எப்படியாவது மிரட்டி நம்ம மனோஜை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மீனா சொல்ல, பார்த்தீங்களாப்பா மீனா எவ்வளோ ஐடியா கொடுக்குறா பாருங்க, என்னதான் மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு அம்மா கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாலும் மீனா இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா, இப்போயாவது மீனாவை பற்றி புரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, என்னங்க இப்போ என்ன பேச்சு போய்கிட்டு இருக்கு, இவன் எதுக்காக தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது மனோஜை காப்பாற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இங்கே சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, அப்பா சரிப்பா, நானும் மீனாவும் எப்படியாவது போய் அந்த மனோஜை கூட்டிகிட்டு வரோம், முட்டாள் மாதிரி போய் என்னமோ அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்ல, டேய் நானும் வரேன், என்னங்க வாங்க நாமளும் போகலாம், அந்த ரோகிணி பொல்லாதவ, கண்டிப்பாக மனோஜை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அண்ணாமலை முத்துன்னு எல்லாருமே கிளம்பி நேராக அங்கே லொக்கேஷன் அனுப்புன ஹோட்டலுக்குமே மனோஜை தேடி போகிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்ரூமில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அங்கே மனோஜை இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு, மனோஜ் என்ன மனோஜ், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, வெளியே வா, எவ்வளவு நேரம் கூட்டிகிட்டு இருக்கிறது, இங்கே பாரு நீ பாத்ரூமில் இருந்தாலும் சரி, நான் இப்போது என்னோட சூசைட்டை அட்டன் பண்ண தான் போகிறேன், வெளியே வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மிரட்ட, ஐயோயோ இவ வேற சூசைடு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கா, அம்மா என்னடானா பாத்ரூம்லேருந்து வெளியே போயிடவே போயிடாத, நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே,
என்ன மனோஜ், நானும் ரொம்ப நேரமா கூட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் நீ வெளிய வரவே இல்ல. சரி, நீ உள்ளயே இரு. நான் என்னோட உயிர மாச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தூக்கு கயிறு கிட்ட போக, உடனே இங்க மனோஜோ பதறி போய் கதவ திறந்துகிட்டு மெதுவா வெளிய வராரு. "ஏய், எதுவும் பண்ணிக்காத. அதான் நான் வந்துட்டேன்ல." அப்படி சொல்லு மனோஜ். என் மேல உனக்கு இவ்வளவு பாசம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக உன் அம்மாவுக்காக ஒரு வேஷத்த போட்டுக்கிட்டு இருக்க? ஏய், யார் சொன்னது உன் மேல பாசம் இருக்குன்னு? இங்க பாரு, உன்கிட்ட விவாகரத்து வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கையெழுத்து வாங்குறதுக்காக அக்ரிமெண்ட்டை எடுத்துட்டு வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் நீ ஏதோ ஏதோ பேசி நீ ஒரு அக்ரிமெண்ட்ல காட்டி கையெழுத்து கேட்குற. அதெல்லாம் போட முடியாது. எனக்கு வழி விடு. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, உடனே அங்க ரோகிணி இருந்துகிட்டு, இங்க பாரு மனோஜ், இன்னமும் நீ என்ன நம்பலல. இதோ இந்த நிமிஷம் நீ கால் எடுத்து வெளியே வை. அடுத்த நிமிஷம் நான் இங்க போனமா தான் தொங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க மனோஜோ, சரி நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீ கீழே இறங்கு. மனோஜ், ஒன்ன மாதிரிலாம் நான் இறங்கிட மாட்டேன். ஒழுங்கா நீ கையெழுத்து போடு. அதுக்கப்புறமா நான் இறங்குறேன். மனோஜுக்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கையெழுத்து போட சரியான நேரத்துல இங்க கதவை திறந்துக்கிட்டு முத்து வராரு. டேய் மனோஜ், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, உடனே அங்க மனோஜுக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அம்மா வந்துட்டியாம்மா? பாருமா, இவ அந்த தூக்கு கயிறுல மாட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன், நீ எனக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து கேட்கறா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல, ஏய் என்னடி, என் புள்ளைய மயக்கி இங்க வர வச்சு அவனை ஏமாத்தி இப்படி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டா என் புள்ளைய விட்டு உன்னால பிரிய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவ்வளவு சீக்கிரம்லாம் நீ என் புள்ள கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு கனவுல கூட நினைக்காத. ஆண்டி, முதல்ல வழி விடுங்க. மனோஜ் அதுல கையெழுத்து போடட்டும். இல்லனா நான் இங்கேயே செத்து போயிடுவேன். சாவுடி, சாவு, செத்து தொலை. எதுக்காக என் புள்ள வாழ்க்கையில வந்து எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க? இங்கேயே செத்து தொலை. எங்க அந்த தொடப்ப கட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய சொல்ல, உடனே இங்க பயந்துகிட்டு ரோகிணி இருந்துகிட்டு, ஆண்டி ஆண்டி அடிக்காதீங்க ஆண்டி அப்படின்னு ரோகிணி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க, பக்கத்துல இருந்த அண்ணாமலையோ, விஜயா விடு விஜயா. ஏமா, நீ ஒரு பொம்பளை தானே? உனக்கு மனோஜ் சேர்ந்து வாழணும்னா நீ கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்க. அங்க என்ன நீதிபதி முடிவெடுக்கிறாரோ அதுபடிதான் நடக்கும். எதுக்காக மனோஜை ஏமாத்தி இப்படி ஹோட்டலுக்கு வர வச்சு அவங்கிட்ட தேவையில்லாம பொய் சொல்லி பிளாக்மெயில் பண்ணி இப்படி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, அவனுக்கு உன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. உனக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதாது. அது மட்டும் இல்லை, மனோஜையும் சரி எங்க குடும்பத்தையும் சரி நீ எவ்வளவோ ஏமாத்திருக்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும்லாம் மனோஜ் கூட உன்னை சேர்ந்து வாழ விட மாட்டோம். ஏண்டா மனோஜ், இவ கூப்பிட்டானா நீயும் இவ பின்னாடியே வந்துருவியா? ஏன் உனக்குன்னு சுயமா யோசிக்க தெரியாதா? இல்ல யோசிக்க தெரிலனாலும் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டியா? உனக்கெல்லாம் புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்பா முத்து, வாப்பா போலாம். இங்க பாருமா, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாத. ஏற்கனவே நாங்க போலீஸ்ல போலான்னு பார்த்தோம். ஏதோ சரி நீ ஒரு பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு தான் நாங்க அமைதியா வந்தோம். இன்னொரு தடவை இப்படி பண்ணனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது வரும். முத்து வா போலாம். விஜயா வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போக, இங்க ரோகிணியும் அப்படியே பயங்கர கோபத்தோட அந்த ஹோட்டல்லையே ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.